ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனல் இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான அடை தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அடை வந்துட்டு புளிக்க வைக்க தேவையில்லை. ஒரு 2 hours ஊற வச்சு இன்ஸ்டண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் நீங்கள் எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். இந்த அடை வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு அடை. இதில் வந்துட்டு கார்போஹைட்ரேட்டே உங்களுக்கு கிடையாது. நம்ம நார்மல் பருப்பு கோதுமை ரவை சேர்த்து தான் செய்ய போகிறோம். இந்த மாவு வந்துட்டு நீங்கள் தோசை மாதிரியும் வாத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குழிப்பணியார மாதிரியும் செஞ்சீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கரைச்சட்டி தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னியே இல்லாமல் கூட சாப்பிடலாம். இல்லை ஏன்னா நம்ம மிளகாய் தேங்காய் அதெல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறோம். அதனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்தியான இந்த ப்ரோட்டீன் ரிச் அடை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பருப்புலாம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். நீங்க அளவா வந்துட்டு எதை வேணாலும் யூஸ் பண்ணுங்க. டம்ளர் இல்ல சின்னதா இருக்கிற கிண்ணம் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு 50 கிராம் அளவு இருக்கிற சின்ன படி மாதிரி அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தோரம்பருப்பு அதில் ஒரு பங்கு, கடலைப்பருப்பு ஒரு பங்கு, அதே அளவுக்கு பாசிப்பருப்பு. இல்லை நான் வந்து உளுந்த பருப்பு சேர்க்கல. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க அதே அளவுக்கு ஒரு பங்கு அளவுக்கு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். 2 பங்கு அளவுக்கு நான் வந்துட்டு கோதுமை ரவை, உடைச்ச ரவை சேர்த்துக்க போறேன். இதுல அரிசி எல்லாம் எதுவுமே சேர்க்கல. கோதுமை ரவை சேர்த்து செய்யும் போது அதனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்துட்டு ஒரு 3 தண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிடலாம். அந்த தூசு அழுக்கெல்லாம் எதுவுமே இல்லாம நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் 3 தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டேன். இதுக்கப்புறமா நல்ல தண்ணி விட்டு இதை வந்துட்டு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ள ஊற வச்சாலே ஊறிடும். உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. இதை மூடி போட்டு நம்ம 1 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். இதோட வந்து காரத்துக்காக நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். இந்த மிளகாய் காரமான மிளகாய், அதனால 5 சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் என்ன தேவை அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு நான் ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா 1 ஹவர் தான் நான் ஊற வச்சேன். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. நம்ம ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தனியா வடிகட்டி வச்சுக்கலாம். நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 15லேருந்து 20 பல்லு அளவுக்கு தேங்காய் சேர்த்திருக்கேன். நீங்க துருவன தேங்காய் தான் அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், பருப்போட ஊற வச்சிருந்தா அந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். ஊற வச்சு அரைக்கும் போது உங்களுக்கு நல்ல மைய அரைப்படும். அதுக்குனால தான் ஊற வச்சுக்கிறேன். நீங்க டைரக்டா சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இப்ப ஊற வச்ச இந்த பருப்பை வந்துட்டு அதுல பாதியை மட்டும் நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்க போறேன். 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி அரைக்க போறேன். கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. அடங்கிறதுனால கொஞ்சம் குறகுறப்பா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு குறகுறப்பா இருந்தா போதும். இப்ப இதை வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாத்திக்கிறேன். இப்ப நான் இதை வேற ஒரு பவுல்ல மாத்திட்டேன். மீதி இருக்கிற பருப்பையும் வந்துட்டு அதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் மைய அரைச்சி சேர்த்துக்க போறேன். ஊற வச்சு இந்த பருப்பு எல்லாத்தையுமே குறகுறப்பா அரைச்சி வேற ஒரு பவுல்ல மாத்தியாச்சு. கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் அந்த மிக்ஸி ஜார்லயே கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி அதையும் இதோட சேர்த்துக்க போறேன். இப்ப இதோட நல்லா பொடியா கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைனா சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க சாப் பண்ணிக்கங்க. இல்ல சாப்பர் தானே அதுல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்கின கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு பொடியா நறுக்கின கறிவேப்பிலை, பூண்டு வந்து ஒரு 15லேருந்து 20 பல்லு பூண்டு வந்து நான் தட்டி தான் சேர்த்துக்கிறேன். தோலோட சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். சிலருக்கு தோல் பிடிக்காத எடுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இதுல நான் வந்து கோதுமை ரவை சேர்த்து செஞ்சிருக்கேன் பருப்போட. கோதுமை ரவைக்கு பதிலாக வந்துட்டு நீங்க மில்லட்ஸ் எதை வேணாலும் ஊற வச்சு அரைச்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கோதுமை ரவை சேர்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டா நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை புளிக்க வைக்க தேவையில்லை. நம்ம இன்ஸ்டன்டா உடனே தோசை வத்தரலாம். தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு. தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து, ரொம்ப இது வந்து நம்ம தோசை மாதிரி மெலிசா வாக்க முடியாது. இதுல அடை வெங்காயம் பூண்டுலாம் சேர்த்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கா தான் இருக்கும். இப்போ இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். இதை சுத்தி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்க டயட்ல இருக்கீங்க அப்படின்னா லைட்டா எண்ணெய் தோசைக்கல்ல தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை மாதிரியே போட்டுக்கலாம். இந்த அடை வந்துட்டு டயட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. கார்போஹைட்ரேட்டே சேர்க்காம இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அடை வந்துட்டு நீங்க வெறும் அடையாவே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சட்னி எல்லாம் கூட தேவையே இல்லை. சிலர் வந்து அடைக்கு வந்துட்டு அவியல் செஞ்சு செய்வாங்க. அவியல் சேர்த்து சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அடுப்பு மீடியம்ல வச்சுட்டு 2 சைடு நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா சூப்பரான ஹெல்தியான இந்த கோதுமை அடை வந்துட்டு ரெடியா இருக்கு. நீங்க இதுலயே பணியாரமா செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்க வந்துட்டு அடைய சாப்பிடல அப்படின்னா பணியாரமா ஊத்தி கொடுத்தீங்கனாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தியான இந்த அடையை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்வலா செய்யற இட்லி தோசைக்கு பதிலாக ரொம்ப ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச்சான இந்த அடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கறத மறக்காம அவங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்டு ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.